போச்சு. இன்னைக்கான அதிரடியான 2 ப்ரோமோக்களை பார்க்கும்போதே புரிஞ்சு போச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஹாலிடே தான், எதுவுமே பண்ண போறதுல ஜாலியா நிமிர சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வெள்ளிக்கிழமை நம்ம பார்ப்போம். அதான் சாட்டர்டேல வந்து காமிப்பாங்க பாத்தீங்களா, வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் கவுந்து வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மண்டேவும் அதை தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மண்டே எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சு ஒப்பேத்தி விட்டுருவாங்க. இப்போ அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா இல்ல, ஏன்னா பிக் பாஸ் தான் கோவப்பட்டு கேப்டன்சி டாஸ்க் இல்லன்னு தரல. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கான மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு கிளீனா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கான எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கண்டென்ட் என்ன தெரியுமா, இந்த ஆடியன்ஸ் போல்ல வந்து சௌந்தர்யா வந்து சமைக்க சொல்லிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மதியான லஞ்ச் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கண்டென்ட்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கான கண்டென்ட் அதை வச்சு 1 hour எபிசோட ஓட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்குங்க. ஏன்னா லைவ் பார்க்கும்போதே முடியல, என்னடா நீங்க இப்படி தூங்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஆனா இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொன்னாங்களே அதே விஷயத்தை தான் திருப்பி சொல்றாங்க. யார் யாரெல்லாம் ஓட்டிங்ல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு அப்படின்ற மாதிரி. அன்ஷிதாக்கு நம்ம எல்லாரும் தெரியும் அதிகபட்ச ஓட்டு 5 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு அதிகபட்ச ஓட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஓட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து எந்திரிச்சு பயங்கரமா ஆடுறாங்க. அதாவது அவங்க வந்து குத்தாட்டமே போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். முத்து சொல்ற ஏமா உட்காருமா அப்படின்ற மாதிரி. என்ன மேட்டர்னா ஆக்சுவலா சௌந்தர்யா இந்த அளவுக்கு ஆட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க நாமினேஷன்லயே வந்தாலுமே அவங்க வந்து உள்ள போயிடுவாங்க, அவங்க வந்து சேவ் ஆயிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். ஏன்னா வீக்கெண்ட் ஆனா அவ்வளவு கிளாப்ஸ் வரதும், அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி இருந்து பாராட்டு வரதும். சோ சௌந்தர்யா மாதிரி சொகுசான வாழ்க்கை யாருக்காவது இருக்குமா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷனை பார்த்து பயப்படுறாரான்னு எஸ்கேப் ஆனதுக்கோசம் இவ்வளவு என்ஜாய் பண்றதுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா இவங்கலாம் பாத்தீங்கன்னா நாமினேஷன் வந்தாலும் ஒண்ணுதான் வரலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஆப்வியஸா அவங்க உள்ள போயிடுவாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸைட் ஆவறாங்க. நம்ம நாமினேஷன்ல தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எக்ஸைட் ஆகி டான்ஸ் ஆடுறாங்க. இங்க பக்கம் அருண் வந்து தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இன்னைக்கு இந்த நாமினேஷன் process பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமா வேஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா 12வது வாரத்துல நாமினேஷன் process வந்து க்ளோஸ்ட் நாமினேஷன் வைக்கிறாங்க. என்ன இதுக்கு அப்புறமும் க்ளோஸ்ல வச்சு என்னடா பண்ண போறீங்க? ஓபன் நாமினேஷன் வைக்கணும். அப்படி இல்லனா எல்லாரையும் நாமினேஷன்ல லிஸ்ட்ல வந்து கொண்டு வந்து விட்டுறணும். எல்லாரும் வெளிய போங்க. ரயன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு ஓகேங்களா? அந்த பாஸ் இருக்கவன மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஓபன் நாமினேஷன்ல, அதாவது ஓபன் நாமினேஷன் மீன்ஸ் மொத்த பேரையும் நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டு அப்படியே விட்டுணும். எவன் வெளிய போறாங்களோ போட்டோம் அப்படின்ற மாதிரி. இன் கேஸ் டபுள் எவிக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்களேன். இந்த வெத்து பீஸுங்கள 2-3 பேர் உள்ள மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவு கண்டென்ட் கொடுக்குறவங்க வெளிய போயிடாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர 1-2 கண்டென்ட்டும் வராம போயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. யோசிச்சு பாருங்க, மஞ்சரி கிட்ட இருந்து கொஞ்சம் கண்டென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மஞ்சரி மாதிரி ஒரு பிளேயர் வந்து வெளிய போயிட்டாங்கன்னா ஆக்சுவலா அவங்க நல்லா ஆடுறாங்க நல்லா இல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அடுத்த கட்ட விஷயம். ஆனா அவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வருதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஆனந்தி அந்த மாதிரி தான் நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆனந்தியை தூக்கிட்டு சில மிச்சரங்களை வந்து உள்ள வச்சதுனால தான் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாச்சு. சோ அதனால தான் சொல்றேன் கண்டென்ட்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரையாரிட்டி கொடுக்கணும். ஆனா என்னன்னு தெரியல இந்த சீசன் வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் கொடுத்தாங்களே அதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து ஒரு எப்படி ஒரு கிஃப்ட் மாதிரி லக்கி கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதையே எல்லா வாரமும் 11 வாரமும் கொடுத்து ஒவ்வொருத்தரை காப்பாற்றி விட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போக வேண்டிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அருண்லாம் ஒரு கட்டத்தில் வந்து எப்பயோ வெளியே போயிருக்க வேண்டியது. அருண் வந்து இப்போ வெளியே போகணும்னு நான் சொல்ல வரல, இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அருண் மேலே பயங்கரமான ஹேட்ரேட் இருந்தது. அவர்லாம் வெளியே போயிடுவார் அப்படின்ற சூழ்நிலையில் கூட அருணுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அருண்லாம் சேவ் ஆனார். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பாற்றிருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் ஒரு ஷோக்கு வந்து இது நல்லதான் பார்க்கும்போது இந்த அளவுக்குலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து ஆரம்பமே இந்த ஷோக்கு வந்து இன்னைக்கு இந்த சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு கான்செப்ட்னு ஒரு எப்படி சொல்றது செத்து போன கான்செப்ட் ஒன்று தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அதாவது இந்த கோடை ஒன்று போட்டு இந்த பக்கம் பாய்ஸ் இந்த பக்கம் கேர்ள்ஸ். அப்பயே பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பாதி செத்து போச்சு. அதுக்கடுத்து 50 நாள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா திருப்பி உயிர் கொடுத்தாங்க. எப்படியாவது உயிர் கொடுத்து ஓட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா விஜய் சேதுபதியும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து பயங்கரமா ஃபயரா பேசி இருந்தாரு. அதுக்கடுத்து ஒரு 3-4 வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி சொல்லு எப்படி ஒரு மாதிரி ஏதோ ஒன்று கடமைக்கு வந்து பேசிட்டு போறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஹோஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சரியா பண்ணல, இந்த மாதிரி கோட் போட்ட அந்த கான்செப்ட்டும் பாத்தீங்கன்னா நக்கிட்டு போயிடுச்சு. ஷோவே ஒரு மாதிரி மட்டமா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்கேஜிங்கா வந்துட்டு இருந்தது. திருப்பியும் பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரீ டாஸ்க் அப்படின்ற மாதிரி எமோஷனல் கண்டென்ட் கொஞ்சம் ஃபன் கண்டென்ட் இது மட்டும் தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் டாஸ்க் பெருசா இல்லாதனாலே இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க போல. எதுவுமே இல்லப்பா ஷோ வந்து இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து செட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இதே மாதிரி அடுத்த 4 வாரம் போச்சுன்னா நம்ம ஒரு 2 வாரத்தை வந்து பார்க்காம இருக்கிறதா பெட்டரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. சீரியஸ்லி சொல்றேன், இப்போ லைவ் பார்க்கும்போது அவ்வளோ ஒஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது வெறுப்பாகுது. இதுக்கு எதுக்குடா ப்ரோமோ விடுறீங்க, நீங்க ப்ரோமோ விடாமே இருக்கலாம். அதாவது தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நடக்கிற ஒரே கண்டென்ட் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் தான். அதை வச்சு கிட்டத்தட்ட 1 hour எபிசோட அதுல 3/4 hour பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு ஓட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுதுங்க. நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து இவ்வளோ எப்படி சொல்றது சீரியஸா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஷோவை கொண்டு போறது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதா, இல்ல ஏதாவது வந்து ஆக்டிவிட்டி இல்ல இன்னும் இப்போ எப்படி சொல்றது கடைசி வார வரைக்குமே பிசிக்கல் டாஸ்க் ஏதாவது வச்சு கொஞ்சம் பெட்டரா கொண்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுதா? சோ உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும்
இல்லாம ஒரு முக்கியமான மேட்டர், இப்போ லாஸ்ட் வீடியோல வந்து கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி சௌந்தர்யா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்களே, வின்னர் யார் தான் உங்க கிசிங்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஓட்டிங் வந்து இப்போதைக்கு மெஜாரிட்டி முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா, அதாவது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், அதுக்கு அடுத்து சௌந்தர்யா, இவங்க 2 பேருக்கு தான் இருக்கு. இதுல வந்து ஓட்டிங்ல வந்து ஏதாவது மாறுமா, அதாவது முத்துக்குமரன் கீழே வந்து சௌந்தர்யா மேல போறதுக்கு இல்ல ராணுவ மேல போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சீசன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீசன் மாதிரிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக சொல்லிடலாம், ஓகே இவங்க தான் வின் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடலாம். இப்பயும் ஒரு கெஸ்ஸிங் இருக்கு, என்னன்னா முத்துக்குமரன் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டு முத்துக்குமரன் இருக்கு, ஸோ அதனால வின் பண்ணுவார்னு ஒரு ஐடியா வேணா சொல்லலாமே தவிர கன்ஃபார்ம் இவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஷோராக சொல்ல முடியல. ஏன்னா இந்த சீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி சொல்லு, மக்கள் ஓட்டில் மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை இந்த சீசன் மக்கள் ஓட்டை தாண்டிடுச்சு. அதாவது எப்படி சொல்ல, அதுக்கு பியாண்ட் ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இங்க இருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு வெளியில இருந்து. ஸோ அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரொம்ப அதிகமான பவரை உள்ள போட்டுட்டாங்கன்னா வின்னர் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன், இந்த சீசன்ல வந்து நம்மளால எக்ஸாக்ட்டா இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பிரெடிக்ட் பண்ண முடியாது. சோ முத்துக்குமரன் ஜெயிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கும்போது அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அது மாறறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. என்னால நம்ப முடியல. ஏன்னா இந்த சீசன்ல இந்த அளவுக்கு வந்து பிஆர் நடமாட்டம், இந்த ஆவிகள் நடமாட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஆர்களோட நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்ற போது நம்மளால இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படின்ற மாதிரி பிரெடிக்ட் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஓட்டிங் விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்து சில பேர் போட்டிருந்தாங்க, இன்னும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அசம்பிள் ஆவங்க, நம்ம வந்து மஞ்சரிக்கு ஓட்டு போடணும், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அசம்பிள் ஆவங்க, நாங்க வந்து ஜாக்லின் ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகே தான். அதாவது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ஜாக்லினுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களா, அது எனக்கு தெரிஞ்சு உடன்பாடே இல்லைங்க. ஏன்னா முத்துக்குமரனோட கேம் பிளே பிடிச்சவங்க தான் முத்துக்குமரனுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாக்லின் கேம் பிளே வந்து பிடிச்சிருந்தா ஜாக்லினுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அதே மாதிரி மஞ்சரி பிடிச்சிருந்தா மஞ்சரி விளையாடுறது கரெக்டா இருக்கு, டஃப் கொடுத்து விளையாடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தா மஞ்சரிக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அதை விட்டுட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது எப்படின்னா எப்படி சொல்ல, அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மஞ்சரி கூட சொல்லியிருந்தாங்க நைட்டு பேசும்போது, உங்களுக்குலாம் தனித்தனியாக ஒரு ஓட் பேஸ் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, மஞ்சரிக்குன்னு ஓட்டு போறவங்க இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மஞ்சரி கேம் பிளே பிடிச்சிருக்குன்னா கம்பல்சரி ஓட்டு போடுங்க. ஆனா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து இங்க டைவர்ட் பண்ணணும், சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு டைவர்ட் பண்ணணும், விஷாலுக்கு ஓட்டு போட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனம் தான். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, அவங்கள பிடிச்சவங்க அவங்களுக்கு போட்டோம், இவங்களை பிடிச்சவங்க இவங்களுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா சில பேர் பார்த்த நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இங்க போடுங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ் இங்க போடுங்கன்னு. அதாவது அவங்க ஃபேன்ஸை வச்சு விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு எனக்கு என்னமோ விளையாடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னைக்கு இந்த எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிளீனா தெரிஞ்சு போச்சுங்க. டஃப் காம்படிஷன் இருக்க போது, ஏன்னா அன்சிதா வெளியே போறாங்களா இல்ல மஞ்சரி வெளியே போறாங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் இருக்கு. இதுல வந்து ஜெஃப்ரி, அன்சிதா, மஞ்சரி இவங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்ல இருக்காங்க. ஜெஃப்ரிக்கும் அன்சிதாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாட்டம்ல தான் இருக்க போறாங்க, அது தெரிஞ்சு போச்சு. ஏன் மஞ்சரி இதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி சொன்ன மாதிரி மஞ்சரிக்கு ஓட் பேஸ் கம்மி தான். ஓகேங்களா, அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது மஞ்சரிக்கு அந்த அளவுக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாரை உங்களுக்கு மஞ்சரி கேம் பிளே பிடிச்சிருந்தா மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க. அதை விட்டுட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் டைவர்ட் பண்ண அந்த வார்த்தை வேணாம். மற்றபடி அவங்களுக்கு கேமில் நல்லா வர்றாங்க, அவங்க மூலியமாக கண்டென்ட் வருது, ஷோ எங்கேஜிக்காக போகுது, இதோ நீங்கள் போகிற மாதிரி மட்டமாக போகல, ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ்க் விளையாடும் போது ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ அவங்க அதாவது வாங்குற பேமெண்ட்டுக்கு வாங்குற காசுக்கு நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா ஓட்டு போடுங்க. ஃபேன்ஸை வந்து இந்த மாதிரி வச்சு விளையாடுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் அன்சிதா, ஜெஃப்ரி, மஞ்சரி இவங்க 3 பேர்ல தான் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டபுள் எவிக்ஷனா இருந்தா இதுல இருந்து 2 பேர் எகிரிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.